மிஸ்டர் ராஜேஷ், டிஃபென்ஸ் தரப்புல உங்க சாட்சிகளை விசாரிக்கலாம். எஸ் யுவர் ஆனர், எனது முதல் சாட்சியாக மெர்சி ஹோம் தலைமை ஆசிரியை மிஸ் லூசியை விசாரிக்க விரும்புகிறேன். எஸ், பர்மிஷன் கிராண்டட். மிஸ் லூசி, நீங்க எத்தனை வருஷமா ஆசிரியை வேலை பார்க்கறீங்க? கடந்த 15 வருஷமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. குழந்தை இருக்கா? ஆர்டர், ஆர்டர். டிஃபென்ஸ் லாயர், ப்ளீஸ் ப்ரொசீட். மறுபடியும் கேட்கிறேன், உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஒரு பெண் குழந்தை இருக்கு. உங்க குழந்தைக்கு என்ன வயசாகுது? 12 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு சொல்ல முடியுமா? ஞானராஜ். I strongly protest, Your Honor. ஞானராஜ் கொலை செய்யப்பட்டு விட்டார். குற்றச்சாட்டுகளை மறுப்பதற்கு வாய்ப்பில்லாத அவர் மீது வீண் பழி சுமத்துவது சரியல்ல. யுவர் ஆனர், ஞானராஜ் மீது பழி சுமத்துவது எனது நோக்கமல்ல. எனது விசாரணை முடிவில் வழக்குக்கும் இந்த சாட்சியத்துக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ப்ராசிக்யூட்டர் அவர்களை உணர்ந்து கொள்வார்கள். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். மிஸ் லூசி, அவருக்கும் உங்களுக்கும் பிறந்த அந்த குழந்தைக்கு கருணை வள்ளல் ஞானராஜ் ஏதாவது பணம் கொடுத்து உதவினாரா? அவர் இந்த உதவியும் செய்யல. ஆனா அவருக்கு நெருக்கமானவங்க உதவி செஞ்சுட்டு வராங்க. யார் அந்த நெருக்கமான நபர்? அவர் மனைவி மைதிலி ஞானராஜ். மிஸ்ஸஸ் மைதிலி ஞானராஜ் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவ காரணம்? அவங்க புருஷன் எனக்கு செஞ்ச கொடுமைக்கு பிராயச்சித்தமா இந்த உதவி செஞ்சுட்டு வராங்க. தேங்க்யூ மிஸ் லூசி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ப்ராசிக்யூட்டர் டிஃபென்ஸ் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். Your Honor, இந்த சாட்சியை விசாரிக்க நான் விரும்பவில்லை. யுவர் ஆனர், ப்ராசிக்யூஷன் தரப்பு சாட்சியான மிஸ்ஸஸ் ஞானராஜை மறுபடியும் விசாரிக்க விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். அம்மா, மறுபடியும் உங்களை கூண்டில் ஏற்றி விசாரிக்கிறதுக்கு என்ன மன்னிக்கணும். பணக்கார குடும்பத்துல பொண்ணா பிறந்துட்டாலே தாலி கட்டின புருஷனை கூலிக்கார மாதிரியும் வேலைக்கார மாதிரி நடத்துற திமிர் பிடிச்ச பொம்பளைங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மத்தியில புருஷன் மனசால தனக்கு துரோகம் பண்றாருன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் பேரு கிடக்கூடாதுன்னு சிரிச்ச முகத்தோட அந்த சித்திரவதையை சகிச்சிட்டு வாழ்ந்துருக்கீங்களே, அந்த பண்புக்கு நான் தலை வணங்குறேன். ஆமா, மிஸ் லூசி உங்க கணவரை பத்தி சொன்னது உண்மைதானே? உண்மைதான். லூசிக்கு நீங்க பண உதவி செஞ்சுட்டு வர்றது உண்மைதானே? முற்றிலும் உண்மை. கடைசி ஒரு கேள்வி. முதல் நாள் விசாரணையில் உங்கள் கணவர் உங்களை தவிர வேறு எந்த பெண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காத உத்தமர் என்று சொன்னீர்களே, அது பொய்தானே? ஆமா, பொய்தான். தேங்க்யூ மேடம். யுவர் ஆனர், அடுத்து இன்ஸ்பெக்டர் மகேந்திராவை விசாரிக்க எனக்கு அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். எஸ், பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் மகேந்திரா, 18 வருஷமா நீங்க போலீஸ் இலாக்காவில் வேலை பார்க்கறீங்க இல்லையா? எஸ் சார். ஞானராஜ் சிபாரிசுல தான் உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சதுன்னு நான் சொல்றேன். இல்ல, என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தான் அந்த வேலை கிடைச்சது. அவரோட செல்வாக்குல தான் இதே ஊர்ல 8 வருஷமா சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்தீங்கன்னு நான் சொல்றேன். நிச்சயமா இல்ல. அவரோட சிபாரிசுல தான் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வே கிடைச்சதுன்னு நான் சொல்றேன். Am I correct? என்னுடைய பதவி உயர்வுக்கு காரணம் ஞானராஜ் இல்ல, என்னுடைய நேர்மையும் உழைப்பும் தான். ரொம்ப நாளா உங்களுக்கு ஞானராஜ தெரியும். அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு நல்ல மனிதர். தட்ஸ் ஆல். அந்த நல்ல மனிதரோட நீங்க நெருக்கமான தொடர்பு வச்சிருந்ததுண்டா? சில பொது நிகழ்ச்சிகளில் சந்தித்துக் கொண்டதை தவிர அவருடன் வேறு நெருக்கமான உறவு வைத்துக் கொண்டதில்லை. ஐ see. உங்க மகனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஞானராஜ். உங்க பையனுக்கு ஞானராஜன் பேர் வச்சு அவருக்கு ஆராதனையே பண்ணிருக்கீங்க. பட் அவருக்கு உங்களுக்கு நெருக்கம் இல்லைன்னு சொல்றீங்க. இட் லுக்ஸ் ஃபன்னி. I object, Your Honor. அவர் பிள்ளைக்கு அவருக்கு பிடித்தமான ஒரு பேரை வச்சிருக்காரு. அதுக்காக அந்த பேர் உள்ளவங்க எல்லாம் அவருக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. Objection upheld. Defense lawyer must avoid such irrelevant questions. Yes, Your Honor. மிஸ்டர் மகேந்திரா, இந்த ஊர்ல நீங்க சப் இன்ஸ்பெக்டரா இருந்தப்ப தானே மேல் டீச்சர் தற்கொலை பண்ணிட்டாங்க? ஆமா. அப்போ அந்த தற்கொலையும் நீங்க தானே விசாரணை பண்ணிருப்பீங்க? நேச்சுரலி. மேரியின் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறீங்களா? இல்ல. ஏன் அனுப்பல? பஞ்சாயத்தார் அதை தற்கொலை முடிவு பண்ணதுனால போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே ஏற்படல. அந்த பஞ்சாயத்துக்கு தலைவர் யார்? மிஸ்டர் ஞானராஜ். வெரி குட். தீபாவின் தாயார் தற்கொலை பண்ணிக்கல, ஞானராஜால் கொலை செய்யப்பட்டார்னு உங்ககிட்ட யாருமே சொல்லலையா? சொல்லல. மேரியின் மர்மச்சாவை பத்தி மறு விசாரணை செய்யணும்னு உங்ககிட்ட யாருமே கேட்கலையா? கேட்கல. நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஊர்ல அப்படி ஒரு வதந்தியே கிளம்பலையா? கிளம்பல. லுக் மிஸ்டர் மகேந்திரா, நீங்க பொய் சொல்றீங்க நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட சாட்சிகள் இருக்கு. அப்படி நானா நிரூபிச்சுட்டா பொய் சாட்சி சொன்ன குற்றத்துக்கும் போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டே நீதிக்கு இடையூறான என்ன குற்றத்துக்கு ஆளாயிடுவீங்க. கமான், கம் அவுட் வித் தி ட்ரூத். மேரி கொலைதான் செய்யப்பட்டாங்கிற வதந்தி ஊர்ல கிளம்பினதும் உண்மைதான். அந்த வதந்தியை கேட்டதுக்கு அப்புறம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? எடுக்கல. ஏன் எடுக்கல? அதுக்கு முன்னாலேயே புதைச்சிட்டோம். எதை புதைச்சிட்டீங்க? உண்மைகளையா? இல்ல, மேரியோட சடலத்தை. சோ மேரியின் மரணம் தீர விசாரிக்கப்படலங்கிறதா உண்மை இல்லையா? வந்து வந்து ப்ளீஸ் கம் அவுட். இருக்கலாம். நீங்க இறங்கலாம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
யுவர் நெக்ஸ்ட் விட்னஸ் மிஸ்டர் ராஜேஷ். ஃபாதர் மைக்கேல். ஃபாதர், எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? 30 வருஷமா இருக்கேன். டீச்சர் மேரி உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். மேரியின் மகள் இந்த தீபா உங்களுக்கு தெரியுமா? அவ சின்ன குழந்தையா இருந்த போதே எனக்கு தெரியும். மேரியின் மரணத்துக்கு அப்புறம் தீபா உங்க பாதுகாப்புல தானே இருந்தா? ஆமா. ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு திருச்சியில இருந்த அவ சித்திக்கிட்ட அவளை நான் ஒப்படைச்சிட்டேன். உங்களுக்கு கொலை உண்ட ஞானராஜ் தெரியுமா? நன்றாக தெரியும். ஞானராஜ் தீபாவின் தாயாரை கற்பழித்து கொலை செய்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? மன்னிக்கவும், இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. காரணம், அந்த நிகழ்ச்சியை நான் கண்ணால் பார்க்கவில்லை. இந்த போட்டோவில் இருக்கும் கல்லறை யாருடையது என்று சொல்ல முடியுமா? தீபாவுடைய தாயார் மேரியுடைய கல்லறை. அதில் சில எழுத்துக்கள் தெரிகின்றனவே, அதை கொஞ்சம் படித்து சொல்ல முடியுமா? ஞானராஜை கொல்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது யாரால் எழுதப்பட்டது? இந்த தீபா 10 வயது சிறுமியாக இருந்த போது எழுதியது. எப்போது எழுதப்பட்டது என்று சொல்ல முடியுமா? தீபாவின் தாயார் அடக்கம் செய்யப்பட்ட மறுநாள். கல்லறையில் தீபா எழுதியதை நீங்கள் நேரில் பார்த்தீர்களா? நேரில் பார்த்தேன். தேங்க்யூ ஃபாதர். யுவர் ஆனர், இந்த போட்டோவை டிஃபென்ஸ் தரப்பு தடயமாக கோர்ட்டில் தாக்கல் செய்கிறேன். ப்ராசிக்யூட்டர், ஃபாதர் மைக்கேலை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம். யுவர் ஆனர், ஃபாதர் மைக்கேலை குறுக்கு விசாரணை செய்ய நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நாம் நடத்த வேண்டிய வழக்கு தீபா ஞானராஜை சுட்டுக் கொன்ற கொலை வழக்கு. ஆனால் இங்கு நடந்து கொண்டிருப்பதோ ஞானராஜ் தீபாவின் தாயாரை கொன்றார் என்ற வழக்கு. இது முற்றிலும் கோர்ட்டின் விதிமுறைகளுக்கு புறம்பானது. வழக்கை மீண்டும் திசை திருப்ப வேண்டாம் என்று எதிர்த்தரப்பு வக்கீலை கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறேன். எந்த கொலை வழக்கிலும் தீர்க்கமான முடிவெடுத்து தீர்ப்பு எழுதுவதற்கு முன்பு அந்த கொலைக்கான காரண காரியங்கள் என்ன என்பதையும் அது சம்பந்தப்பட்ட சகலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கொலையாளியின் நடத்தையையும் தீர விசாரிப்பதே நீதிமன்றத்தின் விதிமுறை என்பதை அரசாங்க தரப்பு வக்கீலுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மிஸ்டர் ராஜேஷ், உங்கள் விளக்கங்களை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. உங்கள் தரப்பில் இன்னும் ஏதாவது சாட்சிகளை விசாரிக்க வேண்டுமா? யுவர் ஆனர், கடைசியாக இந்த வழக்குக்கு மிக முக்கியமான இன்னும் 2 சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். நல்லது. கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின் உங்கள் சாட்சிகளை விசாரிக்கலாம். இத்துடன் கோர்ட் கலைகிறது. கான்ஸ்டபிள், என் லாயர் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். சரி, தேங்க்ஸ். மிஸ்டர் ராஜேஷ். என்ன தீபா? இத கொஞ்சம் படிச்சு பாருங்க. நான் வர்றேன். மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர். என்ன மேடம்? உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? நீங்க தான் சட்டத்தை கரைச்சு குடிச்சவங்களாச்சே, உங்களுக்கு கூடவா சந்தேகம் வந்துடுச்சு? எனக்கு வந்திருக்கிற சந்தேகம் சட்டத்துல இல்ல, உங்க நடத்தையில. ஏன்? நல்லா தானே நடக்கிறேன். இல்ல, நல்லா நட்டிக்கிறீங்க. பச்சையாவே கேக்குறேன், தீபா உங்க கட்சிக்காரியா இல்ல காதலியா? நீங்க நினைக்கிற மாதிரி அவ என் காதலி இல்ல. பின்ன யாரு? என் கண்மணி. நவ் டிஃபென்ஸ் லாயர், உங்கள் சாட்சிகளை நீங்கள் விசாரணை செய்யலாம். என் தரப்பில் விசாரிக்க இன்னும் 2 சாட்சிகள் இருக்கிறார்கள். முதலில் ஞானராஜின் டிரைவர் சபாஷினை விசாரிக்க அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், பர்மிஷன் கிராண்டட். சபாஷியன், என்ன தொழில் செய்றீங்க? 20 வருஷமா ஞானராஜ் கிட்ட டிரைவரா இருந்தேன். ஞானராஜ் செஞ்ச அக்கிரமங்களுக்கெல்லாம் நீங்கள் உடந்தையா இருந்தீங்கன்னு சொல்றேன், உண்மைதானே? நீங்க சொல்றது உண்மைதான். தீபாவை உங்களுக்கு தெரியுமா? 10 வயசு பொண்ணா இருந்தப்போ பாத்திருக்கேன். அப்படின்னா தீபாவின் தாயார் மேரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும். 14 வருடங்களுக்கு முன்னால் மேரி தற்கொலை செய்து கொண்டாள் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. அது கொலையா தற்கொலையா? தற்கொலை இல்ல, கொலைதான். உங்களுக்கு எப்படி தெரியும்? மேரி கொலை செய்யப்பட்டதை என் கண்ணால பார்த்தேன். அப்படி என்றால் மேரியை கொலை செய்தது யார்? என் முதலாளி ஞானராஜ். மேரியை ஞானராஜ் எப்படி கொலை செய்தார் என்பதை தயவு செய்து கோர்ட்டுக்கு விளக்கி சொல்லுங்கள். சொல்றேன். ஏமா துணி எல்லாத்தையும் பெட்டியில எடுத்து வைக்கிற? நாம 2 பேரும் இந்த ஊரை விட்டே போறோமா? எந்த ஊருக்குமா போறோம்? திருச்சியில இருக்க உன் சித்தி வீட்டுக்கு. ஏமா இந்த ஊர் உனக்கு பிடிக்கலையா? இந்த ஊர் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஊர்ல ஞானராஜன் ஒரு கெட்டவன் இருக்கான், அவனை தான் எனக்கு பிடிக்கல. அவன் கண்ணுல நான் பட்டுட்டேன். இனிமே நம்ம 2 பேரையும் இந்த ஊர்ல அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான். அதான் இந்த ஊரை விட்டே போறோம். செபாஸ்டியன், முதலாளி, மேரி சொன்னதை கேட்டியா? கேட்ட முதலாளி. இந்த ஊர்ல இருக்கிற அநாத குழந்தைகளுக்கு எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கேன். இந்த ஊர்ல இருக்கிற அபல பெண்களுக்கு பணத்தை பணம்னு பார்க்காம எவ்வளவு வாரி வாரி அரைச்சிருக்கேன். என்ன போய் கெட்டவன்னு சொல்றாடா? மேரி டார்லிங், இது நியாயமா? ஊரே உன்னை புகழலாம், ஆனா எனக்கு தெரியும் நீ ஒரு பசுத்தோல் போத்திய புலி. ஞானராஜ், இப்ப நீ இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது.
நான் மானத்தோட வாழறவன். மரியாதை எங்கிருந்து வெளியே போயிடு. வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படியா விரட்டி அடிக்கிறது? நான் வந்த வேலையை முடிக்காம போனேன்னா ஆண்வர்க்கமே என்ன கேவலமா பேசும். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 5 நிமிஷம் நீ என்ன சந்தோஷப்படுத்தினேன்னா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். அதுதான் இந்த மேரி கிட்ட நடக்காது. நடத்தி காட்டம். என்ன விட்டுடு. செபாஸ்டியன், முதலாளி, என் நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு தாண்டா நிறைவேறுச்சு. வாடா போலாம். நில்லுடா. என் மானத்தை பறிச்ச உன்னை உயிரோட வெளியே போக விட மாட்டேன். மிருகவெறி பிடிச்ச பிசாசு என்னையோட தொலைஞ்சு. என் உயிரை பறிக்க இந்த உலகத்துல இன்னும் எவனும் பிறந்து வரலடி. மயக்கம் போட்டு விட்டாளா? மண்டைய போட்டாரா? ஐயோ, செத்து போயிட்டாளா? இப்ப என்ன முதலாளி செய்யறது? செய்யறது என்னடா? கழுதைய கைத்துல கட்டி தொங்க விட்டுட்டு தற்கொலைன்னு சொல்லிட வேண்டியதான். முதலாளி, சொன்னதை செய். ஞானராஜ் உத்தரவுப்படி மேரியோடைய சடலத்தை நான் தான் கைத்துல கட்டி தொங்க விட்டேன். தற்கொலை பண்ணிக்கிட்டுதான் ஊரை நம்ப வச்சேன். கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன், இதுதான் நடந்தது. I see. I request the court to note down this point.